ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என்னே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. பாவங்கள் மன்னித்திடுவார், நோய்களை குணமாக்குவார். பாவங்கள் மன்னித்திடுவார், நோய்களை குணமாக்குவார். உன்னுயிரை அழிவினின்று மீட்டு காத்திடுவார். உன்னுயிரை அழிவினின்று மீட்டு காத்திடுவார். கருணையும் இரக்கத்தையும் முடியாக சூட்டிடுவார். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். உன் இளமை கழுகின் இளமை போல் நாளும் புதுப்பிக்கின்றார். உன் இளமை கழுகின் இளமை போல் நாளும் புதுப்பிக்கின்றார். நீதியான செயல்களையே எந்நாளும் செய்கின்றார். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. தம் வழியை வெளிப்படுத்தி மாட்சிமையை காண செய்கிறார். தம் வழியை வெளிப்படுத்தி மாட்சிமையை காண செய்கிறார். மண்ணினின்று விண்ணளவு உயர்ந்த பேரன்பில் ஆட்கொள்வார். மண்ணினின்று விண்ணளவு உயர்ந்த பேரன்பில்
புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 14 இறைவாக்கியங்கள் 22 முதல் 26 வரை. அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சைப்பழ ரசத்தை குடிப்பேன். அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவமலைக்கு சென்றார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் இறைவா, உம்மை போற்றி புகழ்ந்து வாழ்த்துகின்றோம். இந்த அருமையான நாளிலே எங்கள் மத்தியில் நற்கருணை வடிவில் வந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்கள் சிறப்பாக இத்தவக்காலம் துவங்கியது முதல் இந்நாள் வரை எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்கள் கேட்டதை அனைத்தையும் செய்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பு இறைவா, இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி வாசகத்தை சிந்திக்கின்ற பொழுது உம்மை இன்னும் ஆழமாக அன்பு செய்யவும் அறிந்து கொள்ளவும் எங்களுக்கு உதவியருளும். ஆமேன். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தியானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் சிலுவை பாடு படப்போவதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களோடு இறுதி உணவை ஏற்கொள்கின்றார். இந்நிகழ்விலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு எதையாவது விட்டு செல்ல வேண்டும் என்று எண்ணி தம்மையே இவ்வுலகிற்கு பரிசாக கொடுக்கின்றார். அப்பத்தை எடுத்து அவர்களுக்கு கொடுத்து, இது எனது உடல் என்று சொல்கின்றார். இரசக்கிண்ணத்தை எடுத்து அவர்களுக்கு கொடுத்து, இது எனது உடன்படிக்கையின் இரத்தம் என்றும் பலருக்காக சிந்தப்படும் இரத்தம் என்றும் அவர்களுக்கு கொடுத்து பகிர்ந்தளிக்கின்றார். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதன் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் இந்நாள் வரை உயிரோடு நற்கருணையின் வடிவிலே இருக்கின்றார் என்பதை எடுத்து கூறுகின்றார். இதோ அந்நாளிலே அவர் விட்டு சென்ற அந்த ஒரு நற்கருணையின் மகிமைதான் இன்று நாம் நம் கண் முன்னே காண்கின்ற நற்கருணை ஆண்டவர். இது எனது உடல் என்று சொல்லி தன் சீடர்களுக்கு தன்னை கொடுத்தவர் இதோ நம்மத்தியில் இருக்கின்றார். ஆனால் சீடர்கள் அந்நாளிலே அந்த இரவிலே அதை புரிந்து கொள்ளவில்லை. மாறாக அவர்கள் என்னவாக இருக்கும் என்றுதான் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, நாமும் பல நேரங்களில் நற்கருணையின் மகிமையை அறிந்து கொள்ளாமல் நற்கருணையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான் வீற்றிருக்கின்றார் என்பதை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.
ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கேற்கின்ற பொழுது அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தான் நற்கருணையாக நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் எந்த அளவிற்கு நான் அதை உணர்ந்தவனாக இருக்கின்றேன் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏதோ கடமைக்காக வரிசையில் வந்து குருவானவர் இது கிறிஸ்துவின் திருவுடல் என்று சொன்னவுடனே ஒரு சிலர் ஆமேன் என்று கூட சொல்லாமல் கைகளிலோ அல்லது நாவிலோ பெற்றுவிட்டு சென்று வருகின்றோம். அதன் பிறகு நமக்குள் என்ன நடக்கின்றது என்பதை தெரியாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் நாம் அவருடைய திரு உடலை உட்கொள்கின்றோம் என்பதை உணர்ந்தவர்களாக வாழ அழைக்கின்றார். நம் மத்தியிலே அந்த நற்கருணையின் வடிவிலே வந்து நம்மையே ஆட்கொள்கின்றார். இதோ இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தியின் வழியாகத்தான் முதலாக ஆண்டவர் திருப்பலியை நிறைவேற்றுகின்றார். ஒவ்வொரு நாள் திருப்பலியிலும் அந்த ஒரு நிகழ்வுதான் நடக்கின்றது. ஆனால் அந்த மகிமையை நாம் எந்த அளவிற்கு உணர்ந்தவர்களாக இருக்கின்றோம் அல்லது எந்த அளவிற்கு உதாசனப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். மேலுமாக நம்முடைய ஆலயங்கள் நடக்கின்ற நற்கருணை ஆசீர்வாதத்திலே நாம் பங்கு கொள்கின்ற பொழுது எத்தனை முறை நான் உண்மையாகவே நற்கருணை ஆண்டவர் அதில் இருக்கின்றார் என்பதை உணர்ந்திருக்கின்றேன் என்பதை சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய நம்பிக்கையின் ஆழத்தை நற்கருணை ஆண்டவரிலே நான் செலுத்தி இருக்கின்றேனா என்பதை யோசித்து பார்ப்போம். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ இப்பொழுது நாம் வணங்கி கொண்டிருக்கின்ற இந்த நற்கருணையிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். இதோ எனது உடல் என்று சொன்னவர் இந்த நற்கருணையின் வடிவிலே நம் முன்னிலையில் உடலாக இருக்கின்றார். அவரை உற்று நோக்குவோம், அவருடைய அன்பை அறிந்து கொள்வோம். சீடர்களைப் போல நாமும் அவருடைய உணவில் பங்கு கொண்டு அவரை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றவர்களாக வாழ வரம் வேண்டி தொடர்ந்து இந்த நற்கருணை ஆராதனையில் பங்கு கொள்வோம். ஆமேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா.
நலமெல்லாம் எனக்கென்று தேடும் குணம் இனி நாள்தோறும் இறக்கின்ற வரம் கேட்கின்றேன். நலமெல்லாம் எனக்கென்று தேடும் குணம் இனி நாள்தோறும் இறக்கின்ற வரம் கேட்கின்றேன். பலியாக பிறர்க்கென்னை அளித்திட்ட பின் பலியாக பிறர்க்கென்னை அளித்திட்ட பின் என் பரிசாக உனை கேட்கும் வரம் கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமேலாம் கண்ணலத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. அனைவரும் தலைவணங்கி இறைவனின் ஆசீரை பெறுவோம்.